மணி சீரீஸில் 15வது பார்ட்டு நம்ம அது பார்க்க போகிறோம். வாங்க. வெற்றிக்கான பாதைய சேனலை ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர், எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஷேர் வாங்குவதும் விற்பதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பமே. வாங்க, டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டிவிடெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி ட்ரீ, இல்லைன்னா ஒரு கோல்டன் டக் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபா இருந்தது அப்படின்னா, நீங்கள் 100 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 5 ரூபா டிவிடெண்ட் தர்றாங்க அப்படின்னா உங்களுக்கு 5% ஆச்சு. சரிங்களா? ஸோ அதே 5 வருஷம் கழித்து அந்த 100 ரூபா ஸ்டாக் என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாயாக மாறும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து 5 வருஷம் கழித்து உங்களுக்கு டிவிடெண்ட் மட்டுமே 25 ரூபா வந்திருக்கும். டிவிடெண்ட் ஈல்டு வந்து 5% இருக்கும். அப்போ உங்களுடைய ஸ்டாக் 100 ரூபா ஸ்டாக் 500 ரூபாயாக மாறி இருக்குது. உங்களுக்கு அது இல்லாமல் 25 ரூபா டிவிடெண்ட் மட்டுமே வந்திருக்கு. ஸோ அப்போது டிவிடெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்கமாக இருக்குது, ஒரு பார்ட் டைம் இன்கமாக இருக்குது. நீங்கள் ஒரு ஷேர் 100 ரூபாய்க்கு வாங்கி வச்சாவே அது 500 ரூபாய்க்கு மாறும். ஓகேங்களா? ஸோ வாங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நல்ல கம்பெனியாக தான் நம்ம பார்த்து டிவிடெண்ட்டுக்காக வாங்கணும். ஸோ நிறையா ஒரு 5000 கம்பெனிக்கு மேலே இருக்குது. அதில் நம்ம நல்ல கம்பெனியாக தான் வாங்கணும். ஸோ அந்த கம்பெனி வந்து க்ரோத் வந்து ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு மேலே அவங்க எப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதும், ப்ரீவியஸாக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். நம்ம அப்படி ஒரு கம்பெனி வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 வருஷமாக அந்த கம்பெனியை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ டிவிடெண்ட்டு இயர்லி அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதும், அவங்க ப்ரெசென்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கக்கூடாது, ஃப்யூச்சர் கான்செப்ட் என்னவா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு டிவிடெண்ட்டு நல்லா கொடுப்பாங்க. ஸோ பாருங்கள், டிவிடெண்ட்டுக்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் டாப் 6% வந்து டிவிடெண்ட்டாகவே இவ்வளோ வாங்கிட்டு இருக்காங்க. ரத்ன டாட்டா வந்து 23,000 கோடி பக்கம் வாங்கிட்டு இருக்காரு. இவர் தான் டாட்டா குரூப்புடைய சேர்மனாக இருக்கார். ஆசித் பிரேம்ஜி விப்ரோவுடையவர், இவர் 7,000 கோடி வாங்கிட்டு இருக்காரு. அனில் அகர்வால் வந்து 2,000 கோடி வந்து டிவிடெண்ட்டாகவே வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே லாஸ்ட் இயர் டேட்டாங்க. அதே மாதிரி முகேஷ் அம்பானி 2,000 கோடி பக்கம் வாங்கிட்டு இருக்காரு. சிவனாடர் நம்ம HCLோட ஓனர். ஸோ இவருமே வந்து 1,900 கோடி பக்கம் வாங்கிட்டு இருக்காரு. அடுத்து ராகுல் பஜாஜ், ஸோ பஜாஜ் குரூப்புடையது, இவருமே 1000 கோடி பக்கம் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து டிவிடெண்ட்டுக்காகவே இயர்லி இவங்களுடைய இன்கமை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இவங்க அளவுக்கு போகாட்டியும் அட்லீஸ்ட் நம்ம இவங்களை விடாவது கொஞ்சமாவது வாங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு மினிமம் நீங்கள் எந்த ஒரு கம்பெனி வாங்குற மாதிரி இருந்தாலுமே ஒரு 1000 குவான்டிட்டி வாங்கி வைங்க. அப்படி வாங்கும் பொழுது உங்களுக்கு டிவிடெண்ட்டாக வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். வாங்க, நான் ஒரு 6 கம்பெனியை வந்து நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே டிவிடெண்ட்டை நல்லா கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், REC லிமிடெட், நம்ம பவர் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்க இது வரைக்கும் பே அவுட் ரேஷியோ வந்து 29% கொடுத்துட்ருக்காங்க. டிவிடெண்ட்டாகவே ஒரு வருஷத்துக்கு 16 ரூபா 50 பைசா தர்றாங்க. டிவிடெண்ட் ஈல்ட் பார்த்தீங்கன்னா 2.9%. ஆவரேஜ் ரிட்டர்ன் ஒரு 5 இயர்ஸில் இந்த கம்பெனி எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43% கொடுத்துருக்கு. நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனியை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 43% இந்த ஷேரோட வேலை வந்து அதிகமாக இருக்கும். இப்போ கரண்ட் மார்க்கெட்டாக 557 ரூபாய்க்கு போயிட்டுருக்குங்க. சரிங்களா? ஸோ ஒரு ஷேர் வாங்கியிருந்தாவே உங்களுக்கு டிவிடெண்ட்டாக 1 இயரில் 16 ரூபா 50 பைசா அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு 5 வருஷம் இந்த ஷேரை நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா 43% வந்து இந்த ஷேர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து பவர் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கம்பெனி, லீடிங் கம்பெனி. அடுத்தது வாங்க, ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி. ஸோ ஒரு பேங்க் தான், உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு. ஸோ இந்த கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 ரூபா 10 பைசாவாக இருக்குது. ஸோ இது வந்து பே அவுட் ரேஷியோ வந்து 6.7%. டிவிடெண்ட்டாகவே 1 ரூபா 50 பைசா கொடுத்துருக்காங்க ஒரு இயரில். டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 3.7%. பட் ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து மைனஸில் 20% இருக்குது. சரிங்களா? கடந்த 5 வருஷமாக இது வந்து டவுன் ஆகிட்டுருக்கு. ஸோ பட் இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்த்திங்கன்னா 100, அதாவது இதோட டார்கெட் வந்து 100 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கிட்ட அவ்வளவு பொட்டன்சியாலிட்டி இருக்குது. பட் அந்த ஸ்டாக் இன்னும் மேலே ஏறாமல் இருக்குது. பட் இது லோ ப்ரைஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ எப்போல்லாமே டவுன் ஆகுதோ அப்போல்லாமே நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச 1 ஷேர் 2 ஷேர் அந்த மாதிரி வந்து அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, பேங்க் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. அடுத்தது நம்மளுக்கு தெரிஞ்ச கம்பெனி ஐடிசி நோட்டு, ஐடிசி ஆசீர்வாத், சிகரெட் கம்பெனிலையுமே இருக்கக்கூடிய இந்த கம்பெனி ஐடிசி. ஸோ ஐடிசி அதாவது ஷேர் மார்க்கெட்டில் உள்ள என்ட்ரு ஆகிறவங்க கண்டிப்பாக ஐடிசி இல்லாமல் வேறு எந்த கம்பெனியும் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க பே அவுட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா
9%, டிவிடெண்ட்டாக ₹13.75 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா $2.6% கொடுத்துட்ருக்காங்க. ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 15% இருக்குது. ஸோ இவங்க கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ₹516 இருக்குது. சரிங்களா? ஸோ ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நிஃப்டியை விடவே கம்மியாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். பட் இது வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படிங்கிற மாதிரியான கம்பெனி இது. அடுத்தது HCL டெக்னாலஜி. ஸோ இதோடைய கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹1816 இருக்குது. ஸோ டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 89.9%. டிவிடெண்ட்டாக ₹54 ஒரு 1 இயருக்கு ₹54 டிவிடெண்ட்டாகவே இவங்க கொடுக்குறாங்க. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 2.9% இருக்குது. ஆவரேஜ் ரிட்டர்ன் கடந்த 5 வருஷத்தில் இவங்க 27% வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கம்பெனி வந்து நல்ல க்ரோத் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக தெரியுதுங்க. ஸோ மினிமம் 20%க்கு மேலே ஆவரேஜ் ரிட்டர்ன் கொடுத்தாவே அந்த கம்பெனி நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக தான் இருக்குது. ஸோ இவங்க HCL டெக்னாலஜியான கம்பெனி. ஸோ இவங்க டிவிடெண்ட் மட்டுமே ₹54 கொடுத்துருக்காங்க. நீங்கள் 5 இயர்ஸ் கணக்கு போடும் பொழுது அதோடைய மதிப்பு வேறு மாதிரி இருக்கும். அடுத்தது பவர் கிரிட் கார்ப்பரேஷன். சரிங்களா? இவங்க பவர் ஜென்ரேட் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. ₹350 இருக்குது. ஸோ இவங்க ஆல்ரெடி ஒரு போனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா பே அவுட் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 67.2%. டிவிடெண்ட்டாக ₹11.25 கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டாக 3.2% இருக்குது. ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 26% வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா டிவிடெண்ட்டாகவே ₹11.25 வந்துட்டுருக்கு வருஷம். அது இல்லாமல் உங்களுடைய ஷேருடைய வேல்யூமே 26% வந்து ஷேருடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு போனஸுமே இந்த ஷேர்லேருந்து கிடச்சிருக்கும். ஸோ 1:1 அப்படிங்கிற போனஸ் ஷேரை அவங்க கொடுத்துருந்தாங்க ரீசெண்டாக. ஸோ இது பவர் கிரிட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, பவர் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அடுத்தது பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன். நம்ம பவருக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய கார்ப்பரேஷனாக இருக்குது. ஸோ பவர் செக்டார் எல்லாமே வந்து பூம் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய இந்த கம்பெனி ₹494 இருக்குது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து. பே அவுட் ரேஷியோ வந்து 22.5%. டிவிடெண்ட்டாக வருஷத்துக்கு ₹12.25 கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்திங்கன்னா 2.4%. கடந்த 5 வருஷமாக இந்த ஷேருடைய ப்ரைஸ் வந்து 45% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இந்த PFC கம்பெனி. சரிங்களா? ஸோ இது பவரில் ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. சரி வாங்க, நம்ம ஒரு 1 lakh டிவிடெண்ட் வாங்கணும், வருஷத்துக்கு ஒரு 1 lakh நம்மளுக்கு டிவிடெண்ட் மட்டுமே வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 10 lakh rupees வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ டிவிடெண்ட் ஈல்டாக ஒரு 10% உங்களுக்கு வருஷம் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வருஷம் ஒரு 1 lakh rupees வந்து டிவிடெண்ட்டாகவே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட் ஆகும். எப்போ என்கிட்ட 10 lakh இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஒரு 5 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பட் வெயிட் ஃபார் 5 years, ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த 5 லட்சம் என்னவாக மாறும், 10 லட்சமாக மாறும். அது இல்லாமல் ஆஃப்டர் 5 yearsக்கு அப்புறம் அது வந்து உங்களுக்கு 1 lakh டிவிடெண்ட்டாகவே கொடுப்பாங்க. சரிங்க, எங்கிட்ட இதுவுமே இல்லை அப்படின்னா உங்களால் வந்து ₹1000, ₹500, ₹100 இருந்தது அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஷேர்ஸை வாங்கி வச்சுட்டு இருங்க. பட் மினிமம் குவான்டிட்டி வந்து உங்கள்கிட்ட ஒரு 1000 குவான்டிட்டி இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போது ஜீவன் ஃபினான்ஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு 1000 குவான்டிட்டி வர வரைக்கும் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போல்லாமே அந்த கம்பெனி டவுன் ஆகுதோ அப்போல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போது அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகைன்.